நாள் இன்றைக்கி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லாங் வீடியோ பார்க்க போகிறோம். நோ மேக்கப் லுக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து ஸ்கின் கேர். நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாண்ட்ஸ் லைட் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமருக்கு ப்ளூ ஹெவன்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து நான் போடலை, ஏன்னா அது காணாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ தேவைப்படாது, ஏன்னா வீட்டில் வீடியோ தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் அது தேவைப்படலை. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபிட்மேலேருந்து 310 ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அதை செட் பண்ணுறதுக்காக காம்பேக்ட் வந்து ஹூடா பியூட்டிலேருந்து எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்காது. இப்போ ஃபேஸ் நல்லா டேன் ஆகிட்டனால ஃபவுண்டேஷன் போட்டது அப்படியே தெரியுது. ஓகே, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஐப்ரோ ஃபில்லிங்காக மார்ஸ் பிராண்ட்லேருந்து ப்ரௌன் கலர் ஷேடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நானும் பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கேன். சேம் ப்ரௌனே வந்து நான் வந்து கான்டோர் மாதிரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐம் அ சப்பி கேர்ள். ஓ மை காட், இந்த கான்டோர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு நீங்களே பாருங்களேன். இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சப்பி ஃபேஸ் எல்லாம் வராது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட் ப்ளஷ் ஹூடா பியூட்டிலேருந்து அதை நல்லா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிங்கி ஆகிடுவோம். ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஐஷேடோ பேலட்டுக்கு வந்து வேலை வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு ஓரமாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம வந்து க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ எடுக்க போகிறோம், கொஞ்சம் க்யூட்டாக ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக அதை தூக்கிட்டேன். பிங்க்காக ஒரு கலர் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணதே இல்லை. அதை எடுத்து போட்டால் அது வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு டார்க் பிங்க் எடுத்து போட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு வந்து மூவ் ஆயாச்சு. அப்போ இருந்து இப்போ வரையும் டேஸ்லர் தான் யூஸ் பண்ணுறேன். லாக்மி நடுவில் யூஸ் பண்ணேன். இந்த நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. நாய் எப்படி தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஹரிணி நாய் தான் வந்து எடுத்துருச்சு. மஸ்கராவோட நேம் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எனக்கு அதோட பேர் வாயிலே நுழைய. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் இன்சைட்லேருந்து இது வந்து போட்டோம் அப்படின்னா கொரியன் வைப் கொடுக்கும். இந்த லிப்ஸ்டிக் போட்டதும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் செட் ஆகிறதுக்கு. அது நமக்கு செட் ஆகாது, அதனால் உடனே பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். நம்மளோட மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் லுக் வந்தாச்சு. அண்ட் வெளியே போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நோ மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Meow 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 meow.